இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்கண பகுதி செய்வினை செயற்பாட்டு வினை. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த முழு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இங்கே என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன, இதை மட்டும் நம்ம இந்த ஷார்ட்ஸில் கற்றுக்குருவோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செய்வினைனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செய்பவர், இப்போ நான் ஒரு செயலை செய்ய போகிறேன்னா என்னையை முன்னிலைப்படுத்தினா அது செய்வினை, சரிங்களா? அப்போ செய்பவரை முதன்மைப்படுத்தக்கூடிய வினை தான் செய்வினை, சரிங்களா? அதே அது செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செய்யப்படும் பொருளை முன்னிலைப்படுத்தினால் அது செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? ஸோ செய்பவரை முதன்மைப்படுத்தினா செய்வினை, செய்யப்படும் பொருளை, சரிங்களா, முதன்மைப்படுத்தினால் அது செயற்பாட்டு வினை. ஸோ உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக அழகாக உங்களுக்கு புரிய வச்சுருக்குறாங்க. அப்பா சொன்னார் அப்படின்னா செய்வினை தொடர். இங்கே அப்பா அப்படின்றவர் தான் செய்பவர், சரிங்களா? அப்பா சொன்னார், அப்போ இது செய்வினர். அதுக்கப்புறம் பாருங்கள், இதை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க. உன், பெரு, அதுக்கப்புறம் ஆயிற்று, போயிற்று, வரையப்பட்டது, போனது, இந்த மாதிரி உங்களுக்கு முடிவில் வந்துச்சு அப்படின்னா, இறுதி நிலையில் இது வந்துச்சுன்னா அது கண்டிப்பான முறையில் செயற்பாட்டு வினை, சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டது, ஆயிற்று, போயிற்று, அதுக்கப்புறம் போனது, அதுக்கப்புறம் உன், பெரு, இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது என்னதுங்க, செயற்பாட்டு வினை. ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? இங்கே பாருங்களேன், வைக்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சாங்க. அப்போ தோசை வைக்கப்பட்டது, பட்டதுன்னு முடிஞ்சாலே என்னதுங்க, செயற்பாட்டு வினைத்தொடர், சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்றான். பாட்டு பாடுகிறாள், அப்போ பாட்டு பாடுறா செய்பவர், சரிங்களா? அப்போ அது செய்வினை. பாட்டு அவளால் பாடப்பட்டது, இல்லைன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவள் பாட்டு பாடுகிறாள், சரிங்களா? ஸோ அவள் தான் பாடுறா, இது அவள் தான் செய்கிறா. ஸோ அப்போ இது செய்வினை. பாட்டு அவளால் பாடப்பட்டது, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னோன்னாங்க, பட்டதுன்னு வந்துட்டாலே என்னதுங்க, செயற்பாட்டு வினைத்தொடர். இங்கே பாருங்களேன், இன்னும் நமக்கு தெளிவாக புரியுதற்காக ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த பகுதியை மட்டும் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோவலன் கொலையுண்டான், சரிங்களா? உன் மேலேயே சொன்னாங்க, உன் வந்துடுச்சாங்க. அப்போ கோவலன் கொலையுண்டான். அதுக்கப்புறம் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்படின்னு வந்துருச்சாங்க. ஸோ பட்டதுன்னு வந்தால் செயற்பாட்டு வினை. அப்போ இது செய்வினைக்கு எப்படி வந்திருக்கணும், குமரன் ஓவியத்தை வரைந்தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு செய்வினைக்கும் சொல்ல தெரியணும், செயற்பாட்டு வினைக்கும் சொல்ல தெரியணும். அடுத்தது வீடு கட்டி ஆயிற்று, ஆயிற்று, போயிற்று, போனது, இதெல்லாம் ஞாபகம் வச்சு சொன்னோன்னாங்க. சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது, புரியுதாங்க? அப்போ போனது, போயிற்று, ஆயிற்று,